இப்ப நீங்க சமீபமா மியூசிக் இப்ப பண்றவங்க மியூசிக்லாம் வந்து நீங்க கேட்கறது இல்லன்னு கேட்கறதே சொல்றீங்க. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அப்படியே என் காதுல வந்து அது விழும்போது கூட எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஆனா ஓப்பனா யாரோட சாங் இப்ப நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்லாம் எனக்கு வராங்க. அதுவும் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர்ஸ் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ், ஒரு 2 மியூசிக் டைரக்டர்ஸ், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கு இப்ப நிறைய ஆனா எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்கலாம் நான் கேள்விப்படுறேன். ஆனா யார் பேரும் எனக்கு தெரியாது. அனிருத் தெரியும். இப்ப புதுசா அனிருத் பண்றாரு. சார் அனிருத் வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகுது சார். புதுசா அனிருத்னு சொல்றேன். அதான் சொல்றேன். அப்ப என் நிலைமை அதாவது எனக்கு தெரியாது. நிஜமாவே நான் கேட்கறதும் இல்லை, நான் பண்றதும் இல்லை. அப்படியே ஏதாவது என் காதுல கேட்டாலும் பிடிக்காது எனக்கு. அதான் நான் சொல்லிட்டேன். என்னோட எனக்கு பிடிச்ச மியூசிக் வேற. எனக்கு இந்த மாதிரி இது வந்து நான் இசையாவே கருதல. இன்னைக்கு இசையமைக்கிறவங்க வந்து இசை அமைக்கிறாங்கன்னு நான் கருத மாட்டேன். ஓசை அமைக்கிறாங்கன்னு வேணா கருதுவேன். அது இசையா நான் கருதல. சார் நீங்க கேட்கவே இல்லையே, கேட்காமலே நீங்க இல்ல நானே சொல்லிட்டேனே, ஓப்பனா சொல்லிட்டேனே. என் காதுல வந்து கேட்கறது கூட ஓசையா தானே கேக்குது, இசையா கேட்கலையே. ஒருத்தர் மியூசிக் பண்ணி பிடிக்கலன்னு சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய இசையமைப்பாளர்கள் இசையமைக்கிறாங்க. எனக்கு அது அந்த மியூசிக் பிடிக்கல, அந்த பிராண்ட் அந்த இசை பிடிக்கலன்னு சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணுமே கிடைக்க போகுது. இது ஒப்பீனியன் தாண்டி நான் உள்ளதையும் சொல்றேன். நான் இது வந்து நான் ஒப்பீனியன் கூட சொல்லலை. நான் இதை நீங்க ஒப்பீனியன் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது புரிய வச்சிடுறேன். இது ஒப்பீனியன் கிடையாது. நல்லா இல்லை.